எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல்லேருந்து மாமி பேசுறேன். இன்னைக்கு ஒரு ரெசிபி என்னன்னா தோசை பண்ண போறோம். நம்ம வீட்டில் எப்பவும் போல தோசைக்கெல்லாம் ஊற போட்டு அரைச்சு பண்ணியிருப்போம். அப்புறம் நம்ம ரவா தோசை மற்ற மாதிரி மாவு கரைச்சு தோசை பண்ணியிருப்போம். அப்போ அழகர் கோயில் தோசைன்னு ஒன்று பண்ணுவா, வீட்டில் பண்ணி காமிப்பா. அந்த அழகர் கோயில் தோசைக்கு என்ன பொருள் வேணும், அதை எப்படி பண்றதுங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். இது ஒரு வித்தியாசமான தோசையா இருக்கும், சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். புங்கரிசி ஒரு அழாக்கு எடுத்திருக்கேன். நீங்க வீட்டுல உங்க கப்பு டம்ளரு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதே அளவுல எடுத்துக்கலாம். அதே மாதிரி கருப்பு உளுந்து, இதுக்கு வெள்ளை உளுந்து இல்லை, கருப்பு உளுந்து, தோல் எடுக்காத உளுந்து, இரும்பு சத்து அதிகம், அற்புதமான ஒரு பொருள். இந்த கருப்பு உளுந்து அந்த அளவு அரிசி எந்த அளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். பச்சரிசி அதே அளவுக்கு எடுத்திருக்கேன். வரமிளகா 10, இஞ்சி ஒரு துண்டு இப்படி வெட்டி வச்சிருக்கேன், மிளகு ஒரு ஸ்பூன், இதுக்கு உப்பு தேவையான அளவு, நெய் ஊற்றி இந்த தோசை அழகர் கோயில் தோசை ஊத்துற பழக்கம் கோயில்ல, நெய் எடுத்து வச்சிருக்கேன். பச்சரிசியை ஊற வச்சு 2 மணி நேரம் நல்லா வடிகட்டிட்டு மிக்சியில போட்டு மாவா நம்ம அரைச்சு சலிச்சு எடுக்க போறோம். அரிசி மாவு, பச்சரிசி மாவு அப்படி எடுக்க போறோம் நம்ம. இப்ப இந்த அரிசியை நான் ஊற போடுறேன். இதோடவே இந்த கருப்பு உளுந்தையும் நான் போட்டேன். இந்த மிளகாயை இந்த தண்ணி இதுலயே போட்டேன். இது எல்லாமே ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா ஊறி தோல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா இதை நம்ம கிரைண்டர்ல போட்டு இந்த இஞ்சியும் இதோட போட்டு சேர்த்து நம்ம அரைக்க போறோம். அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்ப பச்சரிசியை இதுல நான் ஊற வைக்கிறேன். இது நல்லா 1 மணி நேரம் ஊறின உடனே வடிகட்டிட்டு மிக்சியில அரிசி மாவா அரைச்சிடுறேன். நீங்க இந்த தோசை பண்றதா இருந்தா முதல்லயே தலைமுறையே நீங்க இந்த இதெல்லாம் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த பச்சரிசி நல்லா ஊறி போச்சு, இதை மிக்சியில போட்டு நான் மாவாக்கி இப்போ காமிக்கிறேன். நல்லா இப்போ ஊறி நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம் இந்த பச்சரிசியை. இதை நான் மிக்சியில போட்டு இப்போ நான் அரைக்கிறேன். இப்ப இந்த பச்சரிசி நம்ம ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில போட்டு வச்சிருக்கேன். இப்ப அதை சலிக்கிறேன். எந்த மாவா இருந்தாலும் சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்ப புழுங்கரிசி, கருப்பு உளுந்து, மிளகு, இஞ்சி, வரமிளகா எல்லாம் போட்டு இந்த மாவு நான் கிரைண்டர்ல அரைச்சுன்னு வந்தேன். இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்ம பச்சரிசி இடிச்சு சலிச்சு வச்சிருக்கோம் பத்தில, இந்த மாவு இதுல போட போறோம். இப்ப அந்த பச்சரிசி சலிச்சு வச்ச ஈரரிசி மாவையும் இதில் நான் போட்டேன். அரிசி மாவு போட்டா வருமா வராதான்னு எனக்கு தெரியல. நாங்க அந்த காலத்துல இப்படிதான் பண்ணுவோம் இந்த தோசைய. அதனால இதை நான் பண்ணி இந்த அளவுக்கு கரைச்சு வச்சிருக்கேன். இதுல எல்லாமே போட்டாச்சு, இனிமே எதுவும் போட தேவையில்லை நமக்கு.
இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கல்ல ஊற்ற போகிறோம். தோசை மாவு ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் அடுப்பில் இந்த தோசையை ஊற்றி காமிக்கிறேன். இப்போ தோசைக்கல்ல சூடாயிட்டு நான் தண்ணி இது மாதிரி ஒரு கப்பில் வச்சுருக்கேன். ஒரு துணி முடிச்சு வச்சுருக்கேன். தோசை மாவு எடுத்து நான் ஊற்றுறேன். நெய் வந்து ரொம்ப இதுக்கு சுவையை கூட்டி தரும். வேணுங்கிறவா நெய் வச்சுக்கோ, நெய் பிடிக்காதவா எண்ணெய் வேணா எந்த எண்ணெயை ஊற்றிக்கிறோம் இங்கே ஊற்றிக்கலாம். எங்களுக்கு அந்த காலத்தில் நெய் ஊற்றி தான் இந்த தோசை ஊற்றி தருவா. இப்போ இந்த தோசை மெல்லிசா நல்லா முறுமுறுப்பா வெந்து போச்சு. இப்போ இதை எடுத்துட்டேன். இது நல்லா மெல்லிசாவே நீங்க ஊற்றலாம். மெல்லிசாவே வரும். இதே மாதிரி நான் எல்லா தோசையும் ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த அழகர் கோயில் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு மெல்லிசா, இது வந்து ரொம்ப இதா இருக்கும், கனமா இருக்காது. மெல்லிசா ஊற்றிருக்கோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் சாம்பாரோ மிளகாய் பொடியோ எது வேணாலும் போட்டுக்கலாம். நாங்கள் அந்த காலத்துல இதுக்கு ஒன்றும் தொட்டுக்க மாட்டோம். ஏன்னா மிளகு, மிளகாய், இஞ்சி இதுல எல்லா பொருளும் இருக்கு. இது அப்படியே எடுத்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். நாங்கெல்லாம் தட்டில் போட்டே சாப்பிட மாட்டோம். இதை ஊற்றிக்கிட்டே இருந்தால் நாங்கள் போறச்ச வரச்ச ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். நாங்கள் குழந்தையா இருந்த போது இந்த கருப்பு உளுந்து இதுல நம்ம சேர்த்துருக்கோம். பெரும்பாலும் கருப்பு உளுந்தெல்லாம் நம்ம தோல் உளுந்து யூஸ் பண்றது இல்லை. தோல் உளுந்து இடுப்பு வலு, உடம்புக்கு நல்லது. நீங்களும் வாரத்துல ஒரு நாளோ எப்போவாது ஒரு தடவை தோல் உளுந்தை எடுத்து இது மாதிரி ஒரு இது பண்ணி நீங்க பாக்குறது. நீங்க ஒரு லீவு நாள்ல இதை பொறுமையா பண்ணி பார்த்துட்டு வீட்டுல பெரியவாளுக்கு உங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமா கொடுத்துட்டு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்கமாமி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் நான் இன்னொரு ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.